வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிஎஸ்சி. இதுக்கு முந்தின வீடியோவில் குரூப் 1 சிலபஸ் மார்க் வெயிட்டேஜ் பேசிஸில் பார்த்தோம். இப்போ வந்து குரூப் 2, 2A, குரூப் 4 ரெண்டுக்கும் சேமாக இருக்கக்கூடிய ப்ரிலிம்ஸ் சிலபஸில் மார்க் வெயிட்டேஜ் படி எதெல்லாம் ஃபஸ்ட்டு படிக்கணும், எதுக்கெல்லாம் முதல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படித்து முடித்து நல்லா தேத்தி நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துக்கிறணும் அப்படிங்கிற டீட்டெயில் தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ நான் இவ்வளோ டீட்டெயிலும் சொல்கிறேன்னா எனக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இல்லையா. நான் 2019 எக்ஸாமில் நான் பாஸ் பண்ணி டைப்பிஸ்ட் போஸ்ட் நான் எடுத்து இப்போ 3 இயர்ஸாக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஃபீல்டு ஒர்க் வந்து வில்லிங் கிடையாது எனக்கு. ஸோ அதனால தான் நாங்கள் ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, விஏஓ இதெல்லாம் கிடச்சுமே டைப்பிஸ்ட் போஸ்ட் எடுத்திருக்கேன். ஸோ இன்னொன்று கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனாலையும் இதை எடுத்திருக்கேன். ஒர்க் வந்து எங்களோட ஓன் டிஸ்ட்ரிக்ட்லேயே எனக்கு ரேங்க் வந்து நான் இப்போ ரொம்ப முன்னாடி இருந்தனால எனக்கு வந்து என்னோடய ஓன் டிஸ்ட்ரிக்டே கிடச்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்களும் நல்லா படித்து நல்ல ரேங்க் முன்னாடி வர அளவுக்கு நீங்கள் நல்லா எடுத்துட்டிங்கன்னா ஓன் டிஸ்ட்ரிக்டே கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கும். ஏன்னா போய் இன்னொரு ஊரில் இருந்து ஹாஸ்டலில் தங்கி அக்காமடேஷன்லாம் அந்த செலவெல்லாம் பண்ணிட்டு கையில் கிடைக்கிற காசை விட நம்ம ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிடலாம்லாம் சில பேர் நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய பேர் வந்து 2 ட்ரெயின் மாறி போகிறேன், 2 பஸ் மாறி போகிறேன், அந்த பிரச்சனைலாம் இருக்குது. நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. என்னோடய ஓன் டிஸ்ட்ரிக்ட்லேயும் எனக்கு வந்து வேலை கிடச்சது. ஆண்டவனுக்கு வந்து எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எங்களுக்கு எந்த அலைச்சல் இதெல்லாம் ஒர்க்லாம் இருந்தாலும் எந்த அலைச்சலும் இல்லாத அளவுக்கு ஒர்க் பண்ணுறோம். ஸோ ஓகே, நம்மளுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 ரெண்டுக்குமே ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு ஜிஎஸ் 75 கொஸ்டின் ப்ளஸ் மென்டல் எபிலிட்டி மேக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய 25 கொஸ்டின் அண்டு தமிழ் நம்மளுக்கு வந்து பாஸ் ஆக்கி நம்ம ஸ்கூலில் படித்ததை நம்மளுக்கு நினைவுபடுத்தி நம்மளை போஸ்டிங் வாங்கி கொடுக்க போகிறதே இந்த தமிழ் தான். நம்ம அதை பிடிச்சு படித்தோமோ பிடிக்காமல் படித்தோமோ இப்போ எக்ஸாமுக்காக கண்டிப்பான முறையில் தமிழை வந்து நம்ம ரிமைண்ட் பண்ணி நல்லா கிளியராக படிக்கணும். இலக்கண பிழை இல்லாமல் படிக்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஜிஎஸ் வந்து நம்மளுக்கு வந்து இந்த 75 கொஸ்டின் அப்படிங்கிறதுல எனக்கு தெரிஞ்சு பாலிட்டியை நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக படிங்க. பாலிட்டி நீங்கள் படிக்கிறது உங்களுக்கு எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு யூஸ் ஆகும், மெயின்ஸுக்கு யூஸ் ஆகும், குரூப் 1 வரைக்கும் பாலிட்டியோட டாபிக் மாறாது. அப் டு இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் முதற்கொண்டு இப்போயும் சிஎம் இருக்காங்க, பிஎம் இருக்காங்க, எந்த டாப்பிக்கும் மாறவே மாறாது. அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் வந்து அதில் படிக்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு யூனிட் 1 பார்ட் A யூனிட் 1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் சயின்ஸும் ஜியாகிரஃபியும் நீங்கள் லாஸ்ட்டாக படிங்க. ரெண்டோட வெயிட்டேஜுமே வந்து 5 கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து எடுத்து படிக்க சயின்ஸ் நிறைய வரும். சயின்ஸ் வந்து ஒரு லார்ஜ் சிலபஸ். இதில் ஜியாகிரஃபி படிக்க இன்ட்ரெஸ்டாக இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து மேப் வச்சு அழகாக படிக்கலாம், ஓரளவுக்கு புரிஞ்சும் படிக்கலாம். இருந்தாலும் இந்த 2 யூனிட் 1, யூனிட் 2 ரெண்டையுமே வந்து கொஞ்சம் வெயிட்டிங்கில் வைங்க. ஏன்னா நீங்கள் படிக்கும்போது என்னடா ஒரு இதில் வந்து இங்கிலீஷில் தான் இருக்குது இதில் சிலபஸ்ஸு, இதில் லைட்டுன்னு இருக்கும், நம்மளுக்கு தமிழில் படிக்கும்போது ஒலின்னு இருக்கும். அதை வந்து நம்ம தேடலாம் தேவையில்லை. சயின்ஸை பொறுத்த வரையும் அப்படியே பளிச்சுன்னு இதில் என்ன சிலபஸில் என்ன வார்த்தை இருக்கோ அந்த வார்த்தை அப்படியே நம்மளோட சமச்சீர் புக்கில் இருக்கும். நீங்கள் தாராளமாக எடுத்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அதெல்லாம் படிச்சுக்கலாம். ஆனால் படிக்க 6th இருக்கும், 7th இருக்கும், 8th 9th இப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஒரு 5 மார்க்குக்காக நீங்கள் வந்து என்ன செய்யக்கூடாது, அதிகமான டயத்தை நீங்கள் வந்து அதிலேயே இருந்துடக்கூடாது. அதுக்காக படிக்காமலும் போகக்கூடாது. ஸோ இதில் ஃபிசிக்ஸும் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, ப்ளஸ் நான் இப்போ இந்த ஹைலைட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாட்னி சுவாலஜி ரெண்டுமே சேர்ந்தது. ஸோ இதுதான் யூனிட் 1 ஜென்ரல் சயின்ஸு. 5 கொஸ்டின் தான். அதுலேயும் ப்ளஸ் என்னன்னு சொல்லிட்டாங்க, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்காக யாராவது இப்போ நோபல் ப்ரைஸோ இல்லை அவார்டோ ஏதாவது வாங்கியிருந்தாங்கனாலும் அது ரிலேட்டடாக கேட்பாங்க. ஸோ ஏதாவது கண்டுபிடிச்சிருந்தாங்கனாலும் அது ரிலேட்டடாகவும் கேட்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னடா சயின்ஸ் படித்தேன் எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொஸ்டின் வந்துச்சு, இந்த மாதிரிலாம் எதுவும் நீங்கள் நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக எல்லா இதுலேயும் எண்டிங்கில் கரண்ட் அஃபேர்ஸாக அவங்க சேர்த்துருப்பாங்க. அவங்களே சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, லேட்டஸ்ட் இன்வென்ஷன், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ். இது ரெண்டும் கண்டிப்பாக அதில் இருந்தும் என்ன இருக்கும் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்றது அவங்களுக்கு கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்கன்னு எதையும் சொல்ல முடியாது. ஏன்னா இதுலேயே வந்து ஒரு தனித்தனியாக இதை எடுத்து எழுதி பார்த்தாலும் ஒரு 25 டாப்பிக் எழுதிடலாம். நம்ம 25-30 டாப்பிக்கை வரிசையாக எழுதிடலாம். ஒன்றும் டீப்பாக நம்ம படிக்க தான் நம்மளுக்கு எவ்வளோ நேரம் டைம் செலவாகுது அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நீங்கள் என்விரான்மெண்ட் சயின்ஸ் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்கும். இந்த ஹியூமன் டிசீஸ்லாம் நம்ம சின்ன கிளாஸில் படித்தது தான். இதெல்லாம் அதுக்காக வந்து எனக்கு சயின்ஸ் பிடிக்கும், நான் சின்ன கிளாஸில் அப்படி படிப்பேன் இப்படி படிப்பேன் நினச்சிட்டு நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, எடுத்தோடனே சயின்ஸ்லேயே போய் உட்காந்துடாதீங்க. அதேமாதிரி எனக்கு மேப் பிடிக்கும், நான் நல்லா வரைவேன், மேப்பில் நல்லா கலர் பண்ணுவேன்ட்டு ஜியாகிரஃபியும் எடுத்துகிட்டு நீங்கள் போய் உட்காந்துடக்கூடாது.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் படிக்க வேண்டியது வந்து எந்த சிலபஸ் தான் படிக்கணும், சிலபஸ் படி மார்க் வெயிட்டேஜ் படி நீங்கள் படிக்க வேண்டிய ஃபஸ்ட்டு டாபிக் வந்து என்னன்னு சொல்லி கேட்டாக்கா பாலிட்டி. நான் ஏன் மார்க் மற்றதில் கூட இருந்தாலும் பாலிட்டியை ஃபஸ்ட்டு எடுங்கன்னு சொல்லி சொல்கிறேன்னா, பாலிட்டி வந்து நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு படிச்சிங்கன்னா அடுத்தடுத்த எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகக்கூடிய ஒரே டாபிக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டி தான். ஃபஸ்ட்டு தமிழ் படிச்சிடறோம், அதுக்கப்புறம் மேக்ஸு, அதுக்கப்புறம் ஜிஎஸ்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு இதில் ஜிஎஸ்ஸில் மொதல் டாப்பிக்கை நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாலிட்டி. ஸோ பாலிட்டி படித்து நம்ம என்ன செஞ்சிடறோம், முடிச்சிடறோம். செகண்ட் வந்து ஃபஸ்ட்டு தமிழ் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு முன்னாடி யாராவது டிஎன்பிஎஸ்சி எழுதி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்க போஸ்டிங் கிடைக்காம இருப்பாங்க, பயங்கர வெறியில் இருப்பாங்க. ஸோ அடுத்த அட்டம்ப்டாவது நம்ம நல்லா படித்து பாஸ் ஆகிடணும் அப்படின்ற ஒரு பயங்கர வெறியில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கூட நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கவங்க ஒரு போட்டி போட போகிறீங்க அப்படின்னாக்க எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறத பார்த்துக்கோங்க. முதல்ல 6th-லேருந்து 10th வரைக்கும் எல்லா தமிழ் புக்கில் இருக்க எல்லா பாடம் எல்லாத்தையுமே படித்தோம். ஸோ இப்போயே அப்படி படிக்கிறனால எந்த தப்பும் இல்லை. ஏன்னா பொருள் தருக, எதிர்ச்சொல் இப்படிலாம் அவங்க கேட்குறாங்க அப்படின்னா அந்த லெசனை படித்தா தான் அதுக்குள்ளே உள்ள அந்த பாட்டு புரியும். அந்த பாட்டிலேருந்து கேட்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து புரியும். அப்போ தான் அதுக்கு நீங்கள் எதிர்ச்சொல்லும் எழுத முடியும், பொருள் தருகவும் எழுத முடியும். அதேமாதிரி லெசனில் இருக்கக்கூடிய திருக்குறளை படித்தா தான் திருக்குறளில் இருக்கக்கூடிய அணி என்னன்னு தெரியும். அந்த அணியிலேருந்து அவங்க கேட்கக்கூடிய ஏதாவது திருக்குறளில் விடுபட்ட வார்த்தைகள் கொடுத்தாலும் உங்களால் எழுத முடியும். அப்போ கண்டிப்பான முறையில் அவங்க இலக்கணம் இதுன்னு சொல்லி கொடுத்துருந்தாலும் கூட நீங்கள் என்ன செய்யணும், லெசனில் எங்கெல்லாம் திருக்குறள் இருக்குது, அவங்க வந்து சிறுபஞ்சமூலம் கொடுத்துருந்தாங்கன்னா அங்கே தமிழ் புக்கில் எந்த இடத்துலலாம் சிறுபஞ்சமூலம் இருக்குது, எந்த இடத்துலலாம் நற்றிணை இருக்குது, எந்த இடத்துலலாம் திருக்குறள் இருக்குது, அவங்க அந்த டாபிக் வைஸாக எடுத்து நீங்கள் நோட் பண்ணி வச்சு தரோவாக படிக்கணும். இந்த இடத்துல 11th 12th தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. 11th 12th தமிழும் டீப்பாக போகும். இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 11th 12th சேர்த்து கேட்டாலும் இங்கே ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா போக போக காம்படிஷன் வந்து ரொம்ப அதிகமாகிக்கிட்டே போகுது. ஸோ எந்த அளவுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபில்ட்ரு பண்ணணும் அப்படிங்கிறதான் அவங்களோட எண்ணம். யாருக்கும் போஸ்டிங் தரக்கூடாது, கஷ்டமாக கொஸ்டினை கேட்டுறணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களோட எண்ணம் கிடையாது. எந்த அளவுக்கு அதாவது ஒரு நார்மல் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு, ரொம்ப லோவாக இருக்க ஸ்டூடெண்ட்டு, ரொம்ப ஹையாக இருக்க ஸ்டூடெண்ட்டு, இவங்க 3 பேருக்கும் ஆவரேஜாக இருக்கிற மாதிரி தான் எப்படி இருக்குன்னா கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். சரி, ஓகே. இப்போ நம்ம தமிழ் படிக்கணும் கண்டிப்பாக, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். 2வது மேக்ஸ், 2வது இடம் இதுதான். ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் மாதிரி. ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து தமிழ் தான், செகண்ட் ப்ரைஸ் வந்து என்ன தான் உங்களுக்கு மேக்ஸ் தான், தேர்டு தான் நீங்கள் வந்து என்ன வரணும், ஜிஎஸ்குள்ளே வரணும். ஸோ ஜிஎஸ்குள்ளே நம்ம இங்கே வந்து என்ன சொல்லிட்டேன் இல்லையா, பாலிட்டி 15 கொஸ்டின் கேட்குறாங்க. 15 கொஸ்டினில் ஒரு 3 தெரிலனா கூட 12 கொஸ்டின் நீங்கள் அழகாக அடிக்கிற அளவுக்கு நீங்கள் என்ன செய்யணும், தரவாக படிக்கணும். ஸோ அதில் இயர்ஸ், ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து இது படித்தா போதுமா, அதை படித்தா போதுமா அப்படிங்கிறது கிடையாது. நல்லாவே படிங்க. அது நல்லா புரியக்கூடிய சப்ஜெக்ட்டு. அதனால வந்து நீங்கள் இதில் மனப்பாடம் பண்ணுறதுக்குலாம் விஷயம் இல்லை. அதனால் புரிஞ்சு நியூஸ் பேப்பரோடு லிங்க் ஆகி படிங்க. இப்போ 3 மாதம் தான் இருக்குன்றனால இப்போ கொஞ்சம் படித்து வச்சிங்கன்னா அடுத்தடுத்து இப்போ குரூப் 4க்கு படிக்கிறது குரூப் 2க்கு யூஸ் ஆகும். குரூப் 2க்கு படிச்சிங்கன்னா அது குரூப் 1க்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். கண்டினியூஸாக நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்க அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐஎன்சி வந்து நான் ஏற்கனவே வந்து குரூப் 1லேயும் உங்களுக்கு வந்து நான் சொல்லிட்டேன். ஐஎன்சி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டான டாப்பிக்கு. நீங்கள் 12th புக்கில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி புக்கில் ஒரு காந்தி தாத்தா படம் போட்ட மாதிரி ஒரு புக்கு இருக்குது. அந்த புக்கு வந்து கிடச்சிச்சின்னா நீங்கள் கண்டிப்பாக காசு கொடுத்து அதை சொந்தமாகவே வாங்கி வச்சுக்கோங்க. அது நல்லா அவ்வளோ ஒரு டீட்டெயிலாக என்ன செஞ்சுருப்பாங்க, நம்ம எப்படி சுதந்திரம் வாங்கணும், நம்மளுக்கு எப்படி அதுக்கப்புறம் ஒரு அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும், நம்மளோட இந்தியா வந்து எப்படி உருவாச்சு, எப்படி அதெல்லாம் கன்சால்டேட் பண்ணாங்க, எப்படி இது பண்ணாங்க, ஒரு யூனியனாக எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸும் அந்த 12th ஹிஸ்ட்ரி புக்கில் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக அதை வந்து படிக்கலாம். தேர்ட் ஒன் வந்து நம்ம எக்கனாமிக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அதை தனியாக ஒதுக்கி வச்சுருப்போம். இந்த தடவை எக்கனாமி அண்டு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ரெண்டையும் சேர்த்து 20 கொஸ்டின் கொண்டு வந்திருக்காங்க. இதை நீங்கள் நல்லா தெளிவாக இந்த இடத்துல நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் குரூப் 2A ப்ரிலிம்ஸுக்கு யூஸ் ஆகும். ப்ளஸ் மெயின்ஸ்லேயும் நீங்கள் என்ன பண்ணிக்கிறலாம் அப்படின்னு கேட்டாக்க, நம்ம தமிழ்நாடோட ஹெல்த் எப்படி இருக்குது, நம்ம தமிழ்நாடோட பாவர்ட்டி எப்படி இருக்குது, வறுமை எப்படி இருக்குது, நம்ம தமிழ்நாடோட எஜுகேஷன் எப்படி இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயிலையும் இதே நீங்கள் இண்டெக்ஸ் நோட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ப்ரிலிம்ஸ் லெவலில். இதே இது மெயின்ஸ் லெவலில் போகும்போது அதை வந்து ஒரு பேராகிராஃபாவோ ஒரு எஸ்ஏஓவோ அந்த மாதிரி டைப்பில் நீங்கள் எழுத ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ ரெண்டுக்குமே கண்டிப்பான முறையில் இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாக்கா யூஸ் ஆகும். ஸோ எக்கனாமிக்ன்றனால அதை வந்து ஒதுக்கி வச்சிடாதீங்க, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனால் ஒதுக்கி வச்சிடாதீங்க. நியூஸ் பேப்பர் தயவு செஞ்சு படிங்க. அப்போ தான் நம்ம தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் எந்த லெவலுக்கு போகுது, என்னென்னலாம் இன்னோவேஷன் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அதில் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ யூனிட் 6 எடுத்திங்கன்னா ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்டு சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு 10th புக்கு முழுக்க 10th புக்கு ஃபுல்லாக படிங்க. குரூப் 4க்கு குரூப் 2A க்கு 10th புக்கு 12 அப் டு 12th புக் வரையும் படிங்க. குரூப் 1க்கு ரெஃபரன்ஸ் புக் படித்தா போதும். நீங்கள் குரூப் 4 குரூப் 2A க்கு அட்லீஸ்ட் இது வரையுமாவது நம்ம படிச்சுட்டு போங்க.
ஏன்னா இது ரெண்டுலேயுமே என்ன இருக்குது, உங்களுக்கு 100 மார்க் தமிழ் கண்டிப்பாக இருக்குன்றனால ஜிஎஸ்ஸை வந்து என்லார்ஜாக கேட்க முடியாது அவங்களால. ஸோ அதனால் அவங்க கொடுத்துருக்க ஏரியாக்குள்ளேயே அவங்க கேட்டுருவாங்க. நீங்கள் 12th புக் வரைக்கும் நல்லா தெளிவாக ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கிற அளவுக்கு மனப்பாடமாக இல்லாமல் புரிஞ்சு படிங்க தயவு செஞ்சு. அதுவே போதுமானது. நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அந்த திருக்குறள் இல்லாத இதே இருக்காது. நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இந்த யூனிட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்நாடு டீட்டெயிலாக தான் இருக்கும். தமிழ்நாட்டில் என்ன போராட்டம் பண்ணாங்க, தமிழ்நாட்டில் எந்தெந்த லீடர்ஸ்லாம் வந்து வந்தாங்க, அந்த லீடர்ஸ் ஒரு லீடர் எடுத்திங்கனாலே அவங்களுக்கு கீழே ஒரு 20 டேட்டா 30 டேட்டா வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எழுதி வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு இருக்கும். பார்க்கும்போது அது கம்மியாக தெரியும், எழுத நிறையா வந்துடும். நீங்கள் உங்களுக்கு எழுதி பழக்கம் இருந்தால் எழுதி படிங்க. இல்லைண்ணா எனக்கு வந்து ஒரு பிடிஎஃபாக இருந்தால் படிச்சிருவேன்னா பிடிஎஃபாக படிங்க. இல்லைடா புக்கில் வந்து ஹைலைட் பண்ணி மார்க் பண்ணி தான் படிப்பேன்னா நீங்கள் அப்படியும் படிக்கலாம். படிக்கிற மெத்தடில் இப்படி தான் படிக்கணும் அப்படி தான் படிக்கணும் இல்லை, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். ஒருத்தவங்களுக்கு எழுதி வச்சா தான் நல்லா வந்து என்ன ஆகும் அப்படின்னா மனப்பாடம் ஆகும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து என்னென்னா ஹைலைட் பண்ணால் நல்லா அவங்களுக்கு வந்து அது பார்த்தோடே அந்த பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரிக்கு அவங்களுக்கு இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து எனக்கு ரீட் பண்ணால் போதும்ப்பா, எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு மைண்டில் செட் ஆகிரும் அப்படிங்கிறவங்களும் அவங்க இருப்பாங்க. ஸோ அவங்கவுங்க ஸ்டைலில் படித்தா தான் அவங்களுக்கு இது பண்ணும். நம்ம என்னையை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஷார்ட் நோட்ஸாக எடுத்து வச்சுக்கிருவேன். அந்த ஷார்ட் நோட்ஸை நான் வந்து போகும்போதோ வரும்போதோ இல்லை ட்ராவல் பண்ணும்போதோ அதை வந்து திருப்ப மைண்டில் ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இப்போ காமராஜர் அப்படின்னா காமராஜரோட ஸ்டார்டிங் பர்த் இயர்லேருந்து அவர் செஞ்ச சாதனைகள் வரைக்கும் ஒரு நாளைக்கு நான் படிச்சிட்டேன் அப்படின்னாக்கா அட்லீஸ்ட் ஒரு வாக் போகும்போது அதை சொல்லி முடிச்சிடுவேன். அப்படிங்கிறப்ப அடுத்த நாள் அடுத்த லீடரை பற்றி நம்ம தாராளமாக என்ன செஞ்சுக்கலாம், படிச்சுக்கலாம். ஸோ அடுத்து உங்களுக்கு வந்து என்ன தெரியும், மேக்ஸும் இப்போ தமிழையும் பற்றி பார்த்துருவோம். பார்ட் பியில் மேக்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் 25மே மேக்ஸாக பார்த்துட்டு போயிடுவோம். ஆனால் அங்கே போனோடனே ஒரு சீரியல் மாறி கொடுத்து அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஆன்சர் கொடுத்துருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் தான் பார்த்தா அதெல்லாம் வந்து ரீசனிங் அப்படிங்கிற மாதிரி கொண்டு இதெல்லாம் பேங்க் எக்ஸாமுக்கு எஸ்எஸ்சிக்கு இதெல்லாம் முன்னாடி இருந்தது. போலீஸ் எக்ஸாமுக்கு இருந்துச்சு. இப்போ அதை டிஎன்பிசிலையும் கொண்டு வந்திருக்காங்க. டிஎன்பிசியில் ஆல்ரெடி கேட்டுகிட்டே இருந்தாங்க. இப்போ வந்து அதை எந்த அளவுக்கு கேட்குறோம் அப்படிங்கிறது பிரித்து சொல்லிட்டாங்க. ஆப்டிடியூட் மேக்ஸில் வந்து 15 கொஸ்டின் கேட்போம். அதேமாதிரி ரீசனிங்காக இருந்தால் அதில் 10 கொஸ்டின் கேட்போம். மேக்ஸை பொறுத்தவரை ரொம்ப ஈஸியானது தான். நம்மளுக்கு பேங்க் அளவுக்கு எஸ்எஸ்சி அளவுக்கு கஷ்டமாக இது வரைக்கும் டிஎன்பிசி கொடுக்கல. ஸோ கொஸ்டினை சிம்பிளாக இல்லாமல் ட்விஸ்ட் பண்ணி தான் கேட்குறாங்களே ஒழிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தயாராகிக்கிறணும். தேர்ட் ஒன் பார்ட் சி தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் இலக்கணம் 25 கேள்வி கேட்டுருக்காங்க. அதில் எழுத்து சொல் தான். இது ஒரு 6th ஸ்டாண்டர்ட் பிள்ளைய கூடிய அழகாக படித்து அழகாக எழுதி ஃபுல் மார்க் வாங்கிடலாம். அந்தளவுக்கு ஈஸியான டாபிக் தான். பிரித்து எழுதுறது, சேர்த்து எழுதுறது, சந்திப்பிழை. ஆனால் ஈஸியாக நினச்சிட்டு போகிறத போய் நம்ம போய் ஒரு 25 ஏஜுக்கு மேலே இருக்க நம்ம போய் அந்த இடத்துல தப்பு விட்டுட்டு வரக்கூடாது. அது ரொம்ப சங்கடம். தமிழை நம்ம புரிஞ்சு படிக்கிறோன்ற மாதிரி படித்து அதை கரெக்டாக படிச்சுட்டு போங்க. சுட்டெழுத்துக்கள் இனவெழுத்துக்கள்லாம் வந்து ரொம்ப சின்ன கிளாஸில் 6th 5thலேயே அந்த இதெல்லாம் இருக்குது. வினா எழுத்துக்கள்னால் என்ன, ஒருமைப்பன்மைனா என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாமே தெரியும். பாடியது அப்படின்னு எதுக்கு சொல்லுவோம், பாடினன்னு எதுக்கு சொல்லுவோம், பாடுவார்கள் அப்படின்னு எதுக்கு சொல்லுவோம், பாடினான் பாடினாள் இப்படின்னு சொல்லி அவங்களுடைய பால் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சுட்டி காட்டுறதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும். ஸோ ரெண்டாவது சொல் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். வேர்ச்சொல் அறிதல் எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்த இது எல்லாமே அப்படியே நம்ம ஒரு 11th 12th செகண்ட் பேப்பர் தமிழ் செகண்ட் பேப்பர் எக்ஸாம் எழுதுகிற மாதிரியே இருக்கும். சொல்லகராதி டாபிக் நீங்கள் பார்க்கவே தேவையில்லை. நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, நார்மலாக நீங்கள் வாசித்து இது பண்ணாலே புரியும். இருந்தாலும் அதிகமாக வந்து இந்த மாதிரி டாப்பிக்காக தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் புக்கில் இருக்கிற லெசனை கண்டிப்பான முறையில் ரீட் பண்ணணும். நீங்கள் ரீட் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும், 2ஆம் வேற்றுமை தொகை அந்த இடத்துல வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல ஒரு ஒற்று வரும். இப்போ பழையவைகளை அப்படின்னு முடியும் போதே ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல இக்கு இத்துன்னு அதுக்கு அடுத்து வரக்கூடிய எழுத்தை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல ஒரு ஒற்றெழுத்து வரும். அதனால் நீங்கள் என்ன செய்யணும், ஒவ்வொரு லெசனாக ரீட் பண்ணி பாருங்கள். ரீடிங் ஸ்கில் இருந்தால் கண்டிப்பாக நம்ம அந்த வல்லினம் மிகும் இடம் வல்லினம் மிகா இடம் நம்ம வந்து என்ன செய்ய மாட்டோம், தப்பு விட மாட்டோம். இதில் இருக்கக்கூடிய இந்த சொல்லகராதிங்கிறதுல 15 கேள்விகள் வந்து நம்மளாவே படித்தாலே ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் இருக்குது. அதுக்குன்னு தனியாக வந்து உங்களுக்கு இதில் வந்து வீடியோ நான் இதில் ஒவ்வொரு டாபிக் வைஸாக போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லாம் வந்து பிரித்தெழுதுக பழைய புக்கில் இருந்து நாங்கள் படித்து பாஸ் ஆன எங்களோட நோட்ஸ்லேருந்து எடுத்து உங்களுக்கு 6th 12th வரைக்கும் பழைய புக்கு ஃபுல்லாகவே நிறைய கொஸ்டின் எல்லாத்தையும் சேர்த்து பிரித்தெழுதுக ஃபுல்லாக போட்டிருக்கேன். இதே மாதிரி எதிர்ச்சொல் எல்லா இலக்கண டாப்பிக்கும் இதில் வந்து நான் இதில் போடுவோம். அதேமாதிரி தமிழில் இருக்க எல்லா டாப்பிக்கும் உங்களுக்கு வந்து வந்துடும். நம்மளோட சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷனையும் பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்துடும். இதில் வந்து ரொம்ப ரொம்ப எல்லாமே ஈஸியானதான். 1 டைம் 2 டைம் படிக்கணும்.
ஒரு குரூப் ஸ்டடியாக எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி பார்த்துக்கணும். இல்லை நீங்களே வந்து இந்த வீடியோவை வந்து ஒரு ஹெட்ஃபோன் போட்டு நான் போடுற வீடியோஸை வந்து நீங்கள் என்ன செய்யலாம், ரிமைண்ட் பண்ணுறப்ப, சமைக்கிறப்பையோ, ஒரு வாக்கிங் போகிறப்பையோ நீங்கள் ஒரு 2 தடவை 3 தடவை கேட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கும் ரிமைண்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் புக் எடுத்து படித்த மாதிரி இருக்காது. ஸோ தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா எழுதும் திறன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எழுதும் திறன் அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சொற்களை மாற்றி மாற்றி கொடுத்து அதை சரிப்படுத்தி வரிசைப்படுத்தி நம்ம எழுதணும். தன்வினை பிறவினை இதுவும் அதே மாதிரி தான். இலக்கணத்தில் நம்மளுக்கு செகண்ட் பேப்பரில் கேட்குற அதே இதுதான். நான் இப்போ சொன்னேன் இல்லையா, மரபு திணை மரபு, பாடினான் பாடினாள், இந்த மாதிரி பிரிக்கிறதுங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பான முறையில் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஆடு கத்தியது அப்படின்னு சொல்லணும். ஆனால் ஆடுகள்னு சொல்லும்போது ஆடுகள் கத்தின அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பன்மை வரும்போது அந்த இடத்துல என்ன போடணும், ஒருமை வரும்போது என்ன போடணும், அது மாதிரி ஒரு ஓர் இது 2 வார்த்தைக்கு உள்ள வித்தியாசத்தை நம்மளோட தமிழ் புக்கில் அழகாக சொல்லியிருப்பாங்க. அந்த இதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். அடுத்து யூனிட் 4ல் கலைச்சொற்கள்லேருந்து ஒரு 10 கேள்வியை கேட்குறாங்க. கலைச்சொற்கள் பிரச்சனையே வேண்டாம், நம்மளுடைய எல்லாருடைய தமிழ் புக்லேயும் வந்து அந்த லெசன் முடியும் போது அதோட பேக் சைடில் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் 2லேயுமே கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அது 2யுமே வச்சு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இது படிக்கலாம். இதுக்கு தனியாக நீங்கள் எழுதி வச்சுலாம் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதை ஒரு தடவை நீங்கள் ரீட் பண்ணிங்கனாலே போதும். நிறைய வார்த்தைகள் அதில் வந்து பழக்கப்பட்ட வார்த்தைகளாக இருக்கும். ஓகேவா? இப்போ இதில் வந்து மைக்ரேஷன் அப்படின்னா வலசை போதல். அப்போ வலசை போதல்ன்றது நம்ம லெசனில் ஏதோ ஒன்றில் இருக்குது. நீங்கள் திடீர்னு பின்னாடி மட்டும் போய் இதை மட்டும் வரிசையாக படிக்கிறேன், மனப்பாடம் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக மண்டையில் ஏறாது. நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் லெசனை படிச்சிருங்க. ஒரு கதை தான் படிக்க போகிறீங்க, அவ்வளோதான். நம்ம ஒரு 6th புக்கோ 7th புக்கோ படிக்கும்போது ஒரு கதை மாதிரி இருக்கும், அந்த புக்கை படிச்சிருங்க. பின்னாடி இருக்க அந்த வார்த்தையை வாசிக்கும்போது உள்ள கதைக்கு மேட்சாக வரும்போது கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் வேர்டு உங்களுக்கு மைண்டில் செட் ஆகும். ஸோ இந்த கலைச்சொற்கள் படிக்கிறது உங்களுக்கு எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த குரூப் ஒரு ஃபிலிம்ஸ்லேயும் உங்களுக்கு யூஸ் ஆகுது. குரூப் 2 தமிழ் தகுதி தேர்வுன்னு ஒன்று எழுதுவீங்க. அப்போ அந்த நேரத்தில் ஒவ்வொரு டாப்பிக்கில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்லேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பேராகிராஃபாக கொடுக்கும்போது இந்த மாதிரி வார்த்தைகள் உங்களுக்கு அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். அடுத்து யூனிட் 5ல் வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன், அதிலிருந்து ஒரு 15 கேள்விகள். ஸோ ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. அதுலேருந்து இல்லை ஒரு செய்தித்தாள்லையோ ஒரு தலையங்கம் மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி கொடுத்தா அதுலேருந்து நம்மளை வந்து என்ன செய்கிறது, கேள்வி கேட்குறது. பழமொழிகள் கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க, பழமொழிகளும் இருக்கும். இன்னொன்று எல்லார்ட்டையும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் வந்து என்னன்னு சொல்லி கேட்டாக்க பழைய டிக்ஷனரி இல்லை புது டிக்ஷனரி எதுவாக இருந்தாலுமே அதில் வந்து கண்டிப்பாக பழமொழிகள் இருக்கும். அதேமாரி இந்த ஒவ்வொரு என்ன சொல்கிறது, அந்த கலைச்சொற்கள்னு சொல்லக்கூடிய வேர்ட்ஸுக்கு அவங்க வந்து அதுக்கு மீனிங் கொடுத்தும் வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து அவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப டீப்பாக படிக்கலைனாலும் புக்கில் உள்ளதை ஃபஸ்ட்டு படித்து முடிச்சுருங்க. ஏன்னா புக்கில் இருக்கிறது தான் நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து ஆன்சர் கீயாக எடுப்பாங்க. ஸோ இதை படிச்சுட்டு டைம் இருக்கிறவங்க நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா டிக்ஷனரியில் பேக் சைடில் இருக்கிறத நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஸோ யூனிட் 7 அப்படிங்கிறதுல இலக்கியம், தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டு. இப்போ தான் வந்து நம்ம தமிழில் வந்து கொண்டு வந்தவங்களை பற்றி படிக்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கே திருக்குறள் தொடர்பான செய்திகள்னு சொல்லி ஒரு 20 அதிகாரம், வந்து ஒரு 19 அதிகாரம் கொடுத்தாங்க, இப்போ 20 அதிகாரம் இருக்குது. இந்த 20 அதிகாரத்தில் 200 குறள் படிக்க போகிறீங்க. ஒரு நாளைக்கு 10 படித்தா கூட ஒரு 20 நாள் படிச்சிடலாம். இல்லை ஒரு நாளைக்கு 5 படிச்சிங்கன்னா கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு 40 நாளில் நீங்கள் எக்ஸாமுக்குள்ளே அழகாக படிச்சிடலாம். திருக்குறள் படிக்கிறது பிரச்சனை இல்லை, திருக்குறள் மீனிங்கோடு படிக்கணும். அதில் எந்த வார்த்தைக்கு வேணாலும் அவங்க பொருள் கேட்கலாம். ஸோ அதனால் புக்கில் இருக்க திருக்குறள் எல்லாம் ஃபஸ்ட்டு அதிகாரம் வயசாக படிச்சிருங்க. புக்கில் இருக்கிறதுல உங்களுக்கு 2 குறள் 3 குறள் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தனியாக புக்கு வாங்கி நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னு கேட்டாக்கா திருக்குறளில் இந்த அதிகாரம் வயசை நீங்கள் படிச்சு வச்சுக்கோங்க. திருக்குறளில் இந்த வந்து 15 கேள்வி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டாக்கா கண்டிப்பான முறையில் திருக்குறள்லேயே ஒரு 5 கேள்விக்கு வந்துடலாம். அதுக்காக நான் இவ்வளோ மெனக்கெடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எது நம்மளுக்கு வேணும், போஸ்டிங் வேணும், நம்ம பிடிவாதமாக இருந்துட்டோன்னா எல்லா வேலையும் நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஸோ குரூப்பாக படிங்க. ஒரு 200 திருக்குறள்லாம் ஒரு விஷயமே இல்லை. 1330 திருக்குறளில் ஒரு 200 திருக்குறளில் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்ப அது கூட கஷ்டமாக இருந்தால் எப்படி? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழோட தொன்மை, திராவிட மொழிகள். திராவிட மொழிகள்ங்கிறது 9th புக்கில் முதல் லெசன் ஒன்று இருக்குது. அந்த லெசன்லேருந்து கேட்காத கேள்வியே இல்லை டிஎன்பிஎஸ்சியில். எத்தனை தடவை போனாலும் அந்த டிஎன்பிஎஸ்சி லெசன்லேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பான முறையில் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க ரிப்பீட்டடாக. ஓகேவா? ஸோ அதனால் வந்து அந்த 9th தமிழில் ஃபஸ்ட் லெசன் ஒரு போரிங்காக ஒரு புரியாத மாதிரி தான் போகும். இருந்தாலும் கண்டிப்பான முறையில் அதை படிச்சிருங்க. நம்மளுடைய தமிழ் சான்றோர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது யாரெல்லாம் வருவாங்க, எப்படி நம்ம உள்ள தமிழ் புக்கில் இருக்கிறவங்க தான் அவங்கள பற்றி டீட்டெயிலாக லெசன் வைஸாக படிச்சிருங்க. இதில் வந்து பெருஞ்சித்திரனார் கொடுத்தா பெருஞ்சித்திரனார் தனியாக எழுதி வச்சுட்டு அதுக்கு கீழே நோட்ஸ் எடுத்துக்கோங்க. 10th புக்கில் பெருஞ்சித்திரனாருக்குனே ஒரு தனியாக ஒரு லெசனே இருக்குது. அவரை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சு படிக்கிற அளவுக்கு அதுலேயே இருக்குது. ஸோ தமிழ் சான்றோர்கள் இதில் எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சிலபஸ்க்குன்னு ஒரு நோட் எடுங்க. சிலபஸை பிரித்து எழுதுங்க. பிரித்து எழுதி எதெல்லாம் நீங்கள் படிச்சிடுறீங்களோ, எதெல்லாம் நீங்கள் நோட்ஸ் எடுத்து உங்களுக்கு புரிஞ்ச அளவுக்கு நோட் பண்ணிக்கிறீங்களோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஒரு
டிக்கை போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி பெருஞ்சித்திரனார் படிச்சிட்டேன், ஒரு டிக்கு அவ்வளோதான். நாளைக்கு அறிஞர் அண்ணாவை படிச்சிட்டேன் அப்படின்னாக்கா, ஜென்ரல் சயின்ஸ் அறிஞர் அண்ணா படிச்சிங்கன்னா அங்கே ஒரு டிக்கை போட்டுக்கோங்க. காந்தியில் படிக்கணும்னா ஒரு டிக்கை போடுங்க. ஐஎன்சி படிச்சிங்கன்னா ஒரு டிக்கை போடுங்க. பாலிட்டி படிச்சிங்கன்னா ஒரு டிக்கை போடுங்க. கன்சிஸ்டன்சி என்ன படிச்சிருக்கீங்க, என்ன படிக்கல அப்படி